குட் மார்னிங். இப்போ ஸ்கொயர் ரூட்டில் நம்ம அடுத்த சம் பார்க்குறோம் இந்த வீடியோவில். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் அல்லது வர்க்க மூலம் காண்க. வர்க்க மூலம் காண்க இதான் கொஸ்டின். இப்போ கொடுத்துருக்குற கொஸ்டினை திரும்ப நான் எழுத போகிறேன். 121 எக்ஸ் பவர் 4 மைனஸ் 198 எக்ஸ் க்யூப் மைனஸ் 183 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 216 எக்ஸு ப்ளஸ் 144. கொஞ்சம் நம்பர்ஸ் எல்லாம் பெரிய நம்பராக இருக்குது. திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்துடும். இப்போ பாருங்கள் 121 11 11 சார் 121 அல்லனா 11 11 121. ஸோ இங்கேயும் 11 இங்கேயும் 11. எக்ஸின் அடுக்கு 2 எக்ஸின் அடுக்கு 2. இங்கே என்ன இருக்கோ பவரில் 4 இருந்தால் அதில் பாதி போடணும். அப்போ எக்ஸின் அடுக்கு 2 இங்கே எக்ஸின் அடுக்கு 2. எல்லா கணக்குலையும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் வரும். இந்த நம்பர் தான் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு வர்க்க மூலம் அல்லது ஸ்கொயர் ரூட் இங்கே எழுதுவோம். இப்போ இங்கே உள்ளே எழுதுகிறப்ப என்ன சொன்னேன், இங்கே என்ன இருக்குதோ அதை அப்படியே பார்த்து கீழே எழுதிடணும். அப்போ 121 எக்ஸ் பவர் 4 பார்த்து கீழே எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணணும். சைன் சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும். பண்ணியாச்சு. இப்போ அடுத்த 2 நம்பரை இறக்கணும். 198 எக்ஸ் க்யூபு மைனஸ் 183 எக்ஸ் ஸ்கொயர். ஜோடி ஜோடியாக தானே இறக்கணும். அடுத்த 2 நம்பரை இறக்கியாச்சு. ஓகே, இங்கே இந்த 11 வந்து இங்கே கொண்டு வரணும். இந்த ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து செகண்ட் ஸ்டெப் கொண்டு வர்றப்போ என்ன சொன்னேன், 2வால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 11 2 22 11 2 22 எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் இருந்தால் எக்ஸ் ஸ்கொயர் போடணும். 11 2 22 எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் இருந்தால் எக்ஸ் ஸ்கொயர் போட்டுருவோம். இப்போ இங்கே உள்ள ஃபஸ்ட்டு நம்பர் வந்து அதே தான் வரும்னு சொல்லியிருக்கேன், அதே போட்டுட்டேன். இங்கே வந்து ஆல்வேஸ் ப்ளஸ்ஸு, இங்கே என்ன இருந்தாலும் இங்கே ஆல்வேஸ் ப்ளஸ் தான் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். சைன் சேஞ்ச் பண்ணோடனே இதை கேன்சல் பண்ணிடணும்னு சொல்லிட்டேன். சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு நம்பர் போடணும்ல, அதுதான் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், உள்ளே இதுவும் பார்த்து தான் எழுதணும், கேன்சல் பண்ணோம் சைன் சேஞ்ச் பண்ணி. இதுவும் பார்த்து தான் எழுதணும், சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல தான் நம்ம புதுசாக வந்து எழுதணும். இந்த சம்மில் கூட இந்த வீடியோவில் கூட இன்னொன்று உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த இடத்துல என்னமோ எழுதுனதுக்கு அப்புறம் இங்கே என்னமோ வரும், தெரியாது நமக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்வோம், இந்த 2 நம்பரை அதுக்கிட்ட இறக்கணும். 216 எக்ஸு ப்ளஸ் 144 அதே இறக்கியாச்சு. இந்த ஜோடியை அப்படியே இங்கே கொண்டு வரணும். இப்போ நமக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும், இதை பார்த்து நான் அப்படியே எழுத சொல்லியிருக்கேன். ப்ளஸ் 216 எக்ஸு ப்ளஸ் 144. இப்போ இங்கே குறி மாற்றுறோம், சைன் சேஞ்ச் பண்ணுறோம், இங்கேயும் சைன் சேஞ்ச் பண்ணுறோம், 0 போட்டிருக்கோம். பாருங்கள், இந்த உள்ளே பாருங்களேன், எல்லாமே பார்த்து எழுதியாச்சு. இது 2 பார்த்து எழுதியாச்சு. இது அதையே திரும்ப பார்த்து எழுதிட்டோம், சைன் சேஞ்ச் பண்ணிட்டோம், 0 போட்டோம். அப்போ பாருங்கள், உள்ளே இந்த ஒரு இடம், இந்த ஒரு இடம், இந்த ஒரு இடம், இந்த 3 இடம் தான் நம்ம உள்ளே வந்து செய்யணும். அந்த 3 இடம் செய்கிறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் இங்கே சைடில் பண்ணிகிட்ருக்கோம். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டாச்சு. இப்போ இங்கே என்ன வரும்னு பார்ப்போம். இங்கே என்ன வரும்னு பார்க்குறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஃபஸ்ட்டு டேம் இருக்குது, அதை இதால் டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள், இங்கே சைடில் இடம்ல பெரிய சம்மா இருக்கிறதுனால நான் கீழே போட்டு காமிக்கிறேன். இங்கே என்ன இருக்குது, 1ஆவது ஸ்டெப்பு மைனஸ் 198 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இதுதான் இங்கே ஃபஸ்ட்டு. அதை 22 எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணணும். பை 22 எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணணும். சாரி, இது வந்து எக்ஸ் க்யூப் மேலே 22 எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணுறோம். இப்போ 22வது வாய்ப்பாடு தெரியாது. அப்போ 11வது வாய்ப்பாடு. 11வது வாய்ப்பாடு போடுவோமா. ஓர் 11 11 ஈர் 11 22 வகுக்கிறேன். 11வது வாய்ப்பாடு யூஸ் பண்ணுறேன் 2 தடவை. திரும்ப 19 மட்டும் தனியாக எடுக்கிறேன். ஓர் 11 11 மீதி 8 இருக்குது. 19ல் மீதி 8 இருக்குது 11 போக. அப்போ 8 இது பக்கத்தில் போட்டோம்னா 88 ஆயிரும். 88 11ல் எத்தனை தடவை இருக்குது, 8 தடவை இருக்குது. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, மைனஸ் 18 கிடச்சிருக்கு. ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, மைனஸ் 18. இப்போ இன்னும் முடியலை. ஏன் அப்படின்னா கீழே வந்து 2 இருக்குது. அப்போ இந்த 2வால் திரும்ப டிவைட் பண்ணணும். 4 2 2 9 2 1 2 is 2 9 2s are 18.
அப்போ பாருங்கள் -9 தான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் -9. அப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல -9 போடுறேன், இந்த இடத்துலையும் -9 போடுறேன். வழக்கமாக x² அடுத்து என்ன போடுவோம், எக்ஸ் போடணும். x² அடுத்து என்ன போடணும், எக்ஸ் போடணும். அப்போ இங்கேயும் -9x, இங்கேயும் -9x. அந்த எக்ஸு தான் வருங்கிறது எப்படி, இங்கே இருக்குது பாருங்கள், x³ x². டிவைடில் இருந்துச்சுன்னா இந்த பவரை வந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அதாவது x⁻³ 3 - 2 தட் இஸ் ஈக்குவல் டு x⁻³ 1. பவரை வந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம். நேற்றே சொன்ன பழைய வீடியோவில் முற்றொருமைகள் ஐடென்டிட்டியில் a⁻m by a⁻n is equal to a⁻m-n இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு டேர்மை அப்படியே திரும்ப கீழே எழுத போகிறோம். 22x² எழுதியாச்சு. இந்த நம்பரை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இது இருக்குது. செகண்ட் ஸ்டெப்பில் எழுதுகிறப்ப என்ன செய்வோம், அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மைனஸ் இருக்குது, மைனஸ் அப்படியே போட்டுருங்க. 9×2 18x, 9×2 18x மல்டிப்ளை 9 2s are 18x மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. ஓகே, ஒன்று விட்டுட்டோம். என்ன அப்படின்னு பாருங்கள், இதை வந்து முடிச்சு இங்கே கொண்டு வரணும்ல, அதை முடிக்காமலே அடுத்த ஸ்டெப் பண்ணிட்டோம். 9 போட்டோம்ல, அதே நம்பரை திரும்பியும் கீழே போடணும்னு சொன்னேன்ல, இங்கே என்ன போடுறோமோ அதே நம்பரை திரும்பியும் கீழே போடணும். 9 போட்டாச்சு. ஆல்வைஸ் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டேன். 9×9 81 அல்லது 9 9s are 81. அப்போ இந்த இடத்துல என்ன போடணும்னா 81x² வரணும். பாருங்கள், அதே நம்பரை திரும்ப கீழே போட்டு பெருக்கணும், மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அதனால தான் சொன்னேன் எப்போயுமே இதில் ப்ளஸ்ஸு தான் வரணும். அப்போ 9×9 81. இப்போ இதில் சைன் ப்ளஸ் என்னவாகும், மைனஸ் ஆகும். ப்ளஸ் என்னவாகிடும், மைனஸ் ஆகிரும். இப்போ இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ், ரெண்டுமே மைனஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம், கூட்டுவோம். ரெண்டுமே மைனஸ்னால் என்ன பண்ணணும், கூட்டி இங்கே ஆன்சராக போடணும். எல்லாத்தையும் அழிச்சிக்கிறோம், அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பாருங்கள், இங்கே 3 இங்கே 1 கூட்டினா 4, 8 8 கூட்டினா 8 + 8 16, 16க்கு 6 மிச்சம் 1 இருக்குது. 1 கூட 1 கூட்டினா 2. அப்போ 264. இங்கே பக்கத்தில் x² இருக்கிறதுனால 264x². திரும்பியும் சொல்கிறேன், 183 81 கூட்டணும். இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. கூட்டுறப்ப என்ன செய்வோம், ரெண்டுமே ஒரே அடையாளம்னா கூட்டி அதே அடையாளம் போடணும். அப்போ இங்கேயும் மைனஸ் போட்டுறணும். இப்போ நான் பழைய சம்மில் என்ன சொன்னோம், இங்கே என்ன இருக்கோ அதை பார்த்து தான் அப்படியே கீழே எழுதணும். அப்போ -264x² பார்த்து கீழே எழுதியாச்சு. இந்த மைனஸ் என்னவாயிரும், சைன் சேஞ்ச் பண்ணுறப்ப ப்ளஸ் ஆயிரும், இது 0 ஆயிரும். சரி, இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு பார்க்கறதுக்கு இந்த கடைசியில் உள்ள நம்பரை கண்டுபிடிக்கணும். இப்போ அதுதான் சொல்லிட்டேன், அப்போதே சொன்னேன். என்ன சொன்னேன், இங்கே 11 இங்கே 2வது ஸ்டெப்பில் எழுதுகிறப்ப 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அதே மாதிரி இந்த 9 இங்கே எழுதுகிறப்ப 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்போ 9 2s are 18 அல்லது 9×2 18 எழுதியாச்சு. ஓகே, இங்கே இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிச்சிட்டோம்ல. இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னது, இங்கே 2வது என்ன செய்வோம், இந்த ஃபஸ்ட்டு நம்பரை எடுப்போம். -264x². இந்த ஃபஸ்ட்டு நம்பரை எடுத்து இதில் எதால் டிவைட் பண்ணமோ அதாலேயே டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அல்லது இந்த ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்கும், அங்கே இருக்கிற அதே ஃபஸ்ட்டு நம்பர் தான். ஸோ x² டிவைட் ஆயிரும். இப்போ 22வது டேபிள், 22வது வாய்ப்பாடை இங்கே போடலாம். ஏன்னா 26 நமக்கு ஈஸியாக தெரியும். ஒரு தடவை 22, மீதி 4 இருக்குது, 44. 22 எத்தனை வாட்டை இருக்குன்னா 2 வாட்டை இருக்குது. அப்போ -12. கீழே இப்போ ஒன்றுமே இல்லை. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, -12 கிடச்சிருக்கு. அந்த -12 இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். முடிஞ்சிருச்சு பாருங்கள். x² வெறும் நம்பர், x² வெறும் நம்பர். சரி, இப்போ அந்த -12 போட்டாச்சு. ஓகே, இங்கிட்டு நம்ம வந்து இங்கே என்ன இருக்கோ அதை பார்த்து அப்படியே எழுதி ஆன்சர் 0 போட்டோம். சரி, கரெக்டாக தான் வருதா அப்படின்னு ஒரு தடவை செக்கப் பண்ணி பார்த்துக்கிறோன்னா என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன், இங்கே என்ன போட்டிருக்கோமோ அதே நம்பரை கீழே போடணும், மல்டிப்ளை பண்ணணும். அதே நம்பரை 12னா 12, அதே நம்பரை கீழே போட்டு மல்டிப்ளை பண்ணணும். 12 12 144, 12 12s are 144. அதுக்கப்புறம் 18 × 12, 12ஐயும் 18ஐயும் பெருக்கணும். பாருங்கள்,
18ஐயும் 12ஐயும் பெருக்கணும். பெருக்கிறப்ப என்ன வரும்? ஈரட்டா 16க்கு 6, மிச்சம் 1, ஓரண்டா 2, 2 1 3. அதே மாதிரி ஓரட்டா 8, ஓர் 1 1, 6, 11க்கு 1, மிச்சம் 1 2, 216. இந்த வந்திருக்கா பாருங்கள், 216 வந்திருக்குதா? அதுக்கு அடுத்தது 12ஐயும் 22ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் அடுத்தது வரும். 12ஐயும் 12 12 44. 12 12s are 144. 12 12s are 144. 44ல் 144. 12 12s are 144. இதுக்கப்புறம் இந்த 12 வச்சு 18 இந்த மல்டிப்ளை பண்ணி காமிச்சிருக்கிறேன். என்ன வந்திருக்கு? 216 இங்கே போட்டாச்சு. இப்போ இந்த 12 வச்சு 22 மல்டிப்ளை பண்ணணும். 12 வச்சு 22 மல்டிப்ளை பண்ணுறப்ப 2ஆல் 2 4, 2 4, ஓரண்டா 2, ஓரண்டா 4, 6 2, 264 வந்திருக்கு. இங்கே பாருங்கள், 264 x². ரைட்டாக வருது பாருங்கள். அப்போ முடிஞ்சிச்சு. இப்போ இந்த பென்சில்ட்டு போட்டிருக்கேன், அதனால் தேவையில்லாதெல்லாம் இதை அழிச்சிட்டா உங்களுக்கு நீட்டாக இருக்குங்க கணக்கு பார்க்குறதுக்கு. நீங்கள் இந்த ரஃப் ஒர்க்கெல்லாம் செய்கிறப்ப நோட்டில் பேப்பர் வந்து இதை கூட கொஞ்சம் அகலமாக பெருசாக இருக்கும், சைடில் கோடு போட்டு செய்யலாம். அல்லது கீழே இதே மாதிரி கோடு போட்டுட்டு ரஃப் ஒர்க்கு ஃபுல்லாகவே எல்லா எக்ஸாம்லேயும் செய்யலாம். பப்ளிக்லேயும் செய்யலாம், எல்லா எக்ஸாம்லேயும் செய்யலாம். பாருங்கள், வந்து நீட்டாக ஆயிடுச்சு. 11x² - 9x - 12. இப்போ நம்ம எடுத்து எழுதணும். ஸ்கொயர் ரூட் ஈக்குவல் டு mod 11x² - 9x - 12. தமிழ்லன்னா வர்க்க மூலம் ஈக்குவல் டு 11x² - 9x - 12 மட்டு. இப்படி போட்டால் அது வந்து மட்டு. அவ்வளோதான் ஆன்சர். முடிஞ்சிட்டு. தேங்க்யூ.